கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள், உங்களை யாவரையும் ரோமர் 9:5 சர்வத்திற்கும் மேலான தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்தி இந்த வார்த்தை நேரத்திற்குள்ளாக உங்களை அழைக்கிறேன். 2 வாரங்களுக்கு முன்பதாக நான் ஒரு முக்கியமான ஒரு குழப்பத்திற்குரிய ஒரு பதிலை வெளிப்பாடாக கொடுத்தேன். ஏலோஹிம் என்கிற வார்த்தை. இன்னைக்கு அடுத்த ஒரு குழப்பத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் கிறிஸ்தவர்களுக்கு இன்னைக்கு இந்த ஆதி ஆகமத்தில் 2 குழப்பங்கள் இன்றைக்கு சாத்தான் விதைத்து விட்டான். ஆதலால் இன்றைக்கு அந்த குழப்பங்களை தீர்த்து விடும்படியாக தான் இன்றைக்கு இந்த செய்தியை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் சங்கீதம் 19:1 4 பாருங்க, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது, பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை, ஆகிலும் அவைகளுடைய சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்தின் கடைசி வரைக்கும் செல்லுகிறது, அவைகளில் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். இது முற்றிலுமாக எதை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்றால் கர்த்தருடைய படைப்பை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. அப்படி என்றால் இந்த முழு பிரபஞ்சமும் அவருடைய சிருஷ்டிப்பினால் யார் சிருஷ்டிகர் என்று அறிவிக்கிறதாம். பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. அப்படி என்றால் ஒரு நாள் இன்னொரு நாளுக்கும், ஒரு இரவு இன்னொரு நாளுக்கும் புதிதான வெளிப்பாடுகளையும் தேவனுடைய ஞானத்தையும் வெளிப்படுத்துகிறதாக அங்க தாவீது எழுதியிருக்கிறார். அது மட்டும் இல்லை பாருங்க, அவைகளுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை, அவைகளின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை. ஆமாம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களால பேச முடியாது. ஆனால் அவைகள் யார் சிருஷ்டிகர், யார் அவைகளை படைத்தார் என்பதை அவைகள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறதாம். ஆமென். ஆகிலும் பாருங்க, அவைகளின் சத்தம் பூமி எங்கும், அவைகளின் வசனங்கள் பூச்சகரத்து கடைசி வரைக்கும் செல்லுகிறது. அதுதாங்க சொல்கிறார். அந்த சூரியன் சந்திரன் பூமி நட்சத்திரங்கள் யாவும் முழுவதுமாக வார்த்தையே இல்லாமல் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமில்லை, அங்க பாருங்க, சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார். யார் இந்த சூரியன்? இந்த சூரியன் தான் நம்மளுடைய பிதாவாகிய தேவன். கூடாரம் என்பது ஒரு சரீரம். இந்த பிதாவாகிய தேவன் அவர் வாசம் செய்வதற்கு ஒரு சரீரத்தையும் சிருஷ்டித்தார். எப்படி வானம் பூமியை சிருஷ்டித்தார், அதே போல ஒரு சரீரத்தையும் சிருஷ்டித்தார். இது முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்வதற்கு பாருங்க, 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்துல பாருங்க, அது தன் மணவரையிலிருந்து புறப்படுகிற மணவாளனை போல் இருந்தது. ஆமென். இது பாருங்க, முற்றிலுமாக அது இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறபடினால்தான் இங்க பாருங்க, இந்த சங்கீதத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆழமான அர்த்தம் உண்டு. ஏனென்றால் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் இன்றைக்கு எப்படி இந்த வானம் பூமி, இன்றைக்கு இருக்கிற இந்த நட்சத்திரங்கள், இந்த சூரியன் யாவும் அதை படைத்த சிருஷ்டிகரையும் படைத்த அந்த சிருஷ்டிப்பின் நாளையும் அவர்கள் மகிழப்படுத்துகிறார்களோ, அதே போல இன்றைக்கு நாமும் நம்மை படைத்த சிருஷ்டிகரையும் நம்மளை படைத்த தேவனையும் அந்த உண்டாக்கப்பட்ட நாளையும் குறித்து நம் மகிமையோடு நாம் தேவனை ஆராதித்திருக்க வேண்டும். ஆனால் இங்க தான் பாருங்க, சாத்தான் ஒரு பெரிய குழப்பத்தை விட்டு விட்டான். என்ன குழப்பம் என்றால், ஆதியாகமத்திலேயே நம்ம தேவன் யார் என்பதை அறிந்திருக்க வேண்டும். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே உங்களுடைய சிருஷ்டிகர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் சாத்தான் இங்க தான் பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி விட்டான். ஏனென்றால் ஆதியாகமம் 1:1 பாருங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்ற வார்த்தை அங்க தேவனுக்கு ஏலோஹிம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது நாம் 2 வாரங்களுக்கு முன்பதாக, அதன் பிறகு ஒரு 4 வாரங்களுக்கு முன்பதாகவும் இந்த செய்தி நான் கொடுத்திருக்கிற தமிழன் டிவியில். நீங்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த செய்தி எல்லாத்தையும் கண்டிப்பாக ஒரு நாள் யூடியூப் சேனலில் போடுவேன். அது மறுபடியும் பாருங்கள். ஏனென்றால் இங்க பாருங்க, ஏலோஹிம் என்பது இன்றைக்கு வேதாகம பண்டிதர்கள் இந்த வார்த்தையை கேவலப்படுத்தி விட்டார்கள். அது ஒரு நபர்களுக்குரிய பன்மையே கிடையாது, ஒரு மாட்சிமைக்குரிய பன்மை. ஏன் இன்னைக்கு யூதர்கள்கிட்ட கேட்டு பாருங்க, இன்னைக்கு உண்மையான யூதர்கள் கிட்ட கேட்டு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, 2 வருஷம் எபிரேயர் மொழியை படித்து கொண்டு வந்தவர்கள்லாம் அவங்களுக்கு யூதர்களை விட எபிரேயர் மொழி அதிகமாக தெரியும் என்று மேன்மை பாராட்டி இப்படிப்பட்ட தவறான காரியங்களை போதித்து கொண்டிருக்கிறாங்க. ஏனென்றால் நான் 2 வாரத்துக்கு முன்பதாகவே நான் சொன்னேன், நீங்க ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சிருஷ்டித்தவர் 3 பேராக இருந்தன்னா, அதன் பிறகு வேதாகமத்தில் சிருஷ்டிப்பை பற்றி எங்க எழுதியிருந்தாலும் அங்க 3 பேர் இருந்திருக்க வேண்டும்.
ஆனால் அங்கே பாருங்க அநேக வசனங்களை நம்ம பார்த்தோம், அங்கே எங்கேயும் 3 நபர்கள் இந்த பூமியை சிருஷ்டித்தார்கள், வானத்தை சிருஷ்டித்தார்கள் என்று எழுதப்படவே இல்லை. ஏசாயா 44:24 பாருங்க, உன் மீட்பெரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினுமான கர்த்தர் சொல்கிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அப்படி என்றால் என்ன, தேவன் பொய் சொல்லி கொண்டிருக்கிறாரா? அவரே நானே படைத்தேன் என்றானா மீதி இருக்கிற 2 பேர் படைக்கலையா? இன்னைக்கு பாருங்க, அதனால தான் சொல்றேன், ஏலோம் என்கிறது மாட்சிமைக்கு மட்டும் தான் பன்மை. எபிரேயர் மொழியில் நீங்க உருப்படியான ஒரு யூதன் கிட்ட கேட்டு பாருங்க, அவன் உண்மையான விளக்கத்தை அவன் சொல்லுவான். ஆனா இங்க பாருங்க, இன்னொரு அருமையான ஒரு காரியத்தை அங்க ஏசாயா 54:5 பார்க்கிறோம். உங்க சிருஷ்டிகரே உங்களுடைய நாயகர். சிருஷ்டிகர் என்றால் ஹஸ்பண்ட், உங்களுடைய புருஷன். நாயகர் என்றால் ஹஸ்பண்ட், உங்களுடைய புருஷன். அவர் யார் என்றால் சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் இஸ்ரவேலின் பரிசுத்தர், உன் மீட்பர். அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுகிறார். இந்த சிருஷ்டிகர் என்றால் யார்? அவர்தான் உங்களை உண்டாக்கினவர். இந்த சிருஷ்டிகர் தான் ஏலோஹிம். அப்படி என்றால் இந்த ஏலோஹிம் என்பது 3 நபர்கள் இல்லை என்றால் ஒரே நபரா? நீங்கள் நிஜமாகவே மனவாட்டிகளாக இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு 3 புருஷர் இருக்க முடியாது. உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று சொல்லப்பட்ட பிறகு நாயகர்கள் இருக்க முடியாது. அப்படி என்றால் உங்களுக்கு பேர் மனவாட்டி கிடையாது, அது ஒரு வேசித்தனமாக காணப்படும். ஆனால் நிஜமாகவே யார் உங்களை சிருஷ்டிகர் என்பதை பாருங்க. அங்கே பவுல் அழகாக சொல்கிறார் 1 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கிறேன். ஆமென். அப்படி என்றால் அங்கே ஏசாயா 54 எழுதப்பட்ட உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் யாரு? ஒரே புருஷன், அந்த ஏலோஹிம் தான். ஆனால் அது யார் என்று பவுல் அழகாக சொல்கிறார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அப்படி என்றால் உங்களுடைய ஏலோஹிம், ஏலோஹி, உங்களுடைய தேவன், உங்களுடைய பிதாவாகிய தேவன் எல்லாமே யார்? இப்பொழுது மாம்சத்தில் வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆமென். அப்படி என்றால் நீங்க நிஜமாக இந்த ஒரு குழப்பம் உங்களிடத்திலிருந்து தீர்க்கப்பட வேண்டும். அதன் பிறகுதான் பாருங்க, அடுத்தாப்புல இன்னொரு குழப்பத்தை சாத்தான் இந்த உலகத்துல விதைத்து விட்டான். அதே ஆதியாமத்தில் பாருங்க, நீங்க பாருங்க, அங்க சங்கீதக்காரன் சொல்கிறது போல இன்னைக்கு எப்படி இந்த வானம் பூமி அவர் படைத்த யாவைகளும் வாயே இல்லாமல் ஒரு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு சிருஷ்டிகர் யார் என்பதை கம்பீரித்து பாடுகிறார்களோ அதே போல நாமும் பாடியிருக்க வேண்டும். ஆனால் இங்க பாருங்க, இன்னொரு குழப்பத்தை சாத்தான் வைத்தான். அதே ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க உடனடியாக இந்த நமது என்பது 3 நபர்கள் என்று இன்றைக்கு அநேகர் ஆணித்தனமாக தவறாக போதித்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் பாருங்க, இதற்கு பதில் அடுத்த வசனத்திலே உங்களுக்கு கிடைக்கிறது. இங்க பாருங்க, 26 நமது சாயல் என்று சொல்லுகிற தேவன், அந்த 27 பாருங்க, அடுத்த வசனத்துல தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படி என்றால் அவர்களுடைய சாயலாக அல்ல, அவர்களின் சாயலாக அல்ல, தம்முடைய ஒரே ரூபமாகிய சாயலில் மனுஷனை சிருஷ்டித்தார். அப்படி என்றால் ஒரே தேவன் தான் உண்டு. ஏலோஹிம் என்பது 3 பேர் கிடையாது. அந்த ஒரே தேவன், ஆவியா இருக்கிற தேவன் தான் இயேசு கிறிஸ்துவாக நம்மளுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதனால தான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களுக்கு நியமிக்க நான் கடன்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்படி என்றால் இங்க பாருங்க, தேவன் தம்முடைய சாயலாக தான் படைக்கிறார், அவர்களின் சாயலாக அல்ல. அப்படி என்றால் இங்க 3 பேர் கிடையாது. அப்படி என்றால் ஏன் 26 நமது சாயல் என்று எழுதப்பட்டிருக்கிறது? இந்த நமது என்றால் என்னது என்பதை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பாருங்க, இங்க தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது அவர் தனிமையில் காணப்படவில்லை. அப்படி என்றால் உடனே திருத்துவ தெய்வம் என்று நினைத்துக் கொள்ளாதீர்கள். அவரோடு கூட கேருபீம், சேராபீன்கள், அவருடைய தூதர் சேனைகள் அனைவரும் அவரோடு இருந்தார்கள். அதுதான் பாருங்க, நம்ம ஆதாயத்தோடு நம்ம பார்க்க போகிறோம். யோபு 38 4 7 வரைக்கும் வாசிப்போம். நான் பூமியை அஸ்திபாரப்படுத்துகிற போது நீ எங்கே இருந்தாய்? நீ அறிவாளியானால் அதை அறிவி, அதற்கு அளவு குறித்தவர் யார்? அதன் மேல் நூல் போட்டவர் யார்? இதை நீ அறிந்திருந்தால் சொல்லு. அதன் ஆதாரங்கள் எதன் மேல் போடப்பட்டது? அதன் கோடிக்கை கல்லை வைத்தவர் யார்?
இங்க பாருங்க, முற்றிலுமாக இந்த பூமியின் சிருஷ்டிப்பை படைக்கும் பொழுது என்ன நடந்தது, யார் இதை உருவாக்கினார் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ பாருங்க, 7ஆம் வசனத்துல தான் நம்மளுக்கு ஆதாரம் இருக்கிறது. அப்பொழுது விடியற் காலத்தின் நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. அப்போ சிருஷ்டிப்பின் நாளில் தேவ புத்திரர் யாவரும் தேவனோடு இருந்தார்கள். இதுதான் உண்மையான காரியம். அப்படி என்றால் யார் இந்த நமது சாயலாக நாம் சிருஷ்டிப்போம் என்று எதை குறித்து தேவன் சொன்னார்? இங்கதான் ஏசாயா 6ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வர வேண்டும். அங்க பாருங்க, ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன் என்று அங்க சொல்கிறார். சேருபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள் என்று ஏசாயா சொல்லிவிட்டு 8ஆம் வசனத்தை சொல்கிறார். பின்பு யாரை நான் அனுப்புவேன் என்று அங்க தேவன் கேட்கிறார். யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அப்படி என்றால் இங்க பாருங்க, தேவன் நமது என்று யாரை சேர்த்து சொல்லுகிறார்? அந்த 6ஆம் வசனத்துல காணப்படுகிற அந்த சேருபின்களை தான் சேர்த்து யார் நமது காரியமாக, இது ஒரு ராஜரீகமான ஒரு வார்த்தை. அப்படி என்றால் இந்த நமதுங்கிறது யார்? தேவனும் இன்னொரு 2 நபர்கள் அல்ல, தேவனும் அவருடைய சேனைகள் ஆகிய அந்த சேருபின்களை தான் குறிக்கிறார். இதற்கு இன்னொரு ஆதாரம் பாருங்க, ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல பாபேல் கோபுரம் கட்டுகிற நாளில் அங்க பாருங்க கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம். ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். நாம் இறங்கி போய், என்னதாங்க தேவன் மறுபடியும் சொல்லுகிறார்? நாம், அப்படி என்றால் பன்மையில தான் சொல்லுகிறார். நாம் அங்கே இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார்கள். அப்போ பாருங்க, யாரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 8ஆம் வசனத்துல பாருங்க, அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியை மீதெங்கும் சிதற பண்ணினார். எல்லாமே ஒருமையில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேர் 3 பேர் எழுதி வந்திருந்தார்கள் என்றால் கர்த்தர்கள் எழுதப்பட்டிருக்கணும், சிதற பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கணும். ஆனால் எல்லாமே பாருங்க வெறுமே ஒருமையில தான் எழுதப்பட்டிருக்கிறது. 9ஆம் வசனத்திலும் பாருங்க, பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாக்கினபடினால். கர்த்தர்கள் அல்ல, ஒரே கர்த்தர் தான் இறங்கி வருகிறார். அப்படி என்றால் நமது என்பது யாராக இருக்க முடியும்? அது அவருடைய சேராபின்களை தான் கர்த்தர் சொல்கிறார். இன்னைக்கு நிஜமாய் பாருங்க, இன்னைக்கு இந்த ஏலோஹிம் நமது என்கிற 2 வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை வஞ்சித்து விட்டான். ஆனால் இனிமேல் வஞ்சிக்கப்படாதீர்கள். நம்மை உண்டாக்கின தேவன் ஒருவரே. அந்த ஒரே புருஷனுக்கு நம் மனவாட்டி சபையாக நாம் சேர வேண்டும். இதில் ஜாக்கிரதையாக ஆயத்தமாகுங்கள். இதை தயவு செய்து இதை சாதாரணமாக நினைத்து விடாதீர்கள். கடைசி காலத்தில் உங்களுடைய விசுவாசம் ஒரே தேவன் என்கிற விசுவாசமாக இருக்க வேண்டும். ஒரே தேவன் 3 பேராக இருக்கிறார்கள், இல்லைன்றால் 3 தோற்றங்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற விசுவாசம் கிடையாது. ஒரே தேவன் என்கிற விசுவாசத்தில் இருந்தால்தான் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்க. ஆமென். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் மாதாந்திர உபவாச கூட்டம் 28/6/2025 சனிக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. தொடர்ந்து 29ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கும் கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றது. நடைபெறும் இடம் JJCC ஜெப வீடு, ஜெபஞானபுரம் தெரு, சாத்தான்குளம். தேவ செய்தி அளித்து உங்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்க இருக்கிறவர் இன்று கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டு வரும் சகோதரர் ராபின் ஸ்டீபன் அவர்கள். 2 கூட்டங்களிலும் பங்கு பெற்று ஆண்டவர் இயேசு அருளும் தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்து பயனடையுங்கள். தொடர்புக்கு ஸ்டீபன், செல்போன் 6383131229.